ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கேக்குதுங்களா வாய்ஸ்? பிரைஸ் லார்ட். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரோட ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒரு பிரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுக்க இருக்கின்ற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆத்தும அறுவடை செய்வது எப்படி என்ற அந்த வார்த்தையை அப்பா தகப்பனே, நீரே தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஆவியானவர் தாமே முழுமையா ஆளுகை செய்ய வேண்டும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என்னை மறைத்து இந்த இடத்துல நீங்க வெளிப்படுகிற அன்று கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம்ப்பா. ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்று பார்க்க போவது ஆத்தும அறுவடை செய்வது எப்படி. மற்ற ஆத்துமாக்களை அறுவடை செய்வது, மற்ற ஆத்துமாக்களை ஆண்டவிடம் கொண்டு வருவது எப்படிங்கிறத தான் நாம இன்று பார்க்க போறோம். அது நம்ம திருச்சபையில, அதாவது ரோமன் கேத்தலிக் திருச்சபை ஆர்சியில இந்த ஒரு இது ரொம்ப கம்மி. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அதிகமா யாரும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப குறைச்சலா தான் இது இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு ப்ராப்ளம்னா நாம எந்த அளவுக்கு நம்ம அதை சரி பண்ண பார்ப்போம், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்க வேண்டும். அது போலதான் நம்மளோட திருச்சபையில ஆண்டவரை பத்தி இன்னும் சரியான ஒரு வழியில அவங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்ங்கிறது, அந்த ஆத்ம அறுவடைங்கிறது ஒவ்வொருத்த ஆத்மாவுக்கும் நம்மளுடைய திருச்சபையின் பிரகாரம் பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியாவே இருக்குது. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தவருடைய நோக்கம், அவருடைய விருப்பமே எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும், மோட்சத்துக்கு வரணுங்கிறது தான் அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கமே தவிர வேற எதுவும் இல்லை. அவர் அதுக்காக தான் ஒரு மனித ரூபம் எடுத்து இறங்கி வந்தாரு. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. நம்ம நீதிமொழிகள் 16:30 பாக்குறோம். 16:30 அந்த வார்த்தை நம்ம பைபிள்ல இருக்கிறது ஆழத்தை விட வேறொரு மொழிபெயர்ப்புல இன்னும் ஆழமா இருக்குது அந்த வார்த்தை. யாரெல்லாம் ஞானம் உள்ளவன், ஃபர்ஸ்ட் நம்ம சொந்த ஆத்மாவை ஆதாயமாக்கி கொள்ளணும். மோட்சத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே இடம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இடங்கள். ஒரு சில பேர் ஆண்டவருடைய அரியணையில் இருக்கிறாங்களா, இல்ல கேட்ல பரலோகத்தினுடைய கேட் வாசல்லே நிக்கிறோமா என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு வரும்போது அவரவர்களுக்கு தக்க மாதிரி கைமாறு கிடைக்கும் சொல்லப்படுகிறது இறைவார்த்தை. அவருடைய செய்கைகளுக்கு தக்க மாதிரி கைமாறு கிடைக்கணும் இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம நிறைய கொடுத்திருக்கவங்க இடத்துல நிறைய கேட்கப்படும் என்று இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்பாரு. இதுக்கு மெயினான ஒரு இது ஆத்தும அறுவடை தான். அப்ப நம்ம ஆத்மா ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். பிறரை மற்ற ஆத்மாவை ஆண்டருக்குள்ள கொண்டு வருவது இன்னும் அதை விட இன்னும் முக்கியமான ஒன்று. அது பிறரை மற்ற ஆத்மாவை ஆண்டருக்குள்ள கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒண்ணு நமக்கு வேணும். அது நமக்குள்ள முழுமையா இருந்தாதான் நம்ம மற்ற ஆத்மாக்களை உள்ள கொண்டு வர முடியும். எடுத்து வாசிப்போமா, யோவான் 21:15. அன்பு தான் அங்க ஆண்டவர் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. யோவானை கேட்கிறார், ஒரு முறை 2 முறையில 3 முறை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சிஸ்டர். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தை தான்ப்பா அங்க அன்பு செய்கிறேன்னு ஒரே இதுல இல்ல 3 தடவை கேட்கிறார். நமக்கு இது ஏற்கனவே தெரியும், அதனால நம்ம ஃபுல்லா படிக்காம அந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 3 முறையும் அன்பு செய்கிறாயான்னு தான் கேட்கிறேன். அப்ப நமக்கு ஒரு ஆத்மா உள்ள கொண்டு வரணும்னா நமக்கு என்ன வேணும்? அன்பு. யார் மேல? அந்த அன்பு யார் மேல நமக்கு வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு தவிர நம்ம சொல்லுகின்ற அந்த ஆத்மா மேல கிடையாது. ஏன்னா ஆண்டவர் மேல அந்த அன்பு இருந்தாதான் அந்த ஆத்மாக்கள் எத்தனை தடவை இறங்கி போனாலும் விழுந்து போனாலும் நம்ம திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், ஆண்டவரோட வழிகளை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். எத்தனையோ பேர் ரொம்ப வேகமா வருவோம், ஆண்டவருக்குள்ள ரொம்ப வேகமா வருவோம், ரொம்ப ஃபாஸ்டா வந்துகிட்டே இருப்போம், திடீர்னு விழுந்து போயிடுவோம், திரும்ப எழுந்திருப்போம், திரும்ப விழுந்து போவோம். அப்ப அங்க என்ன இது குறைவா இருக்குன்னா ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த அன்பு ரொம்ப குறைவா இருக்குதுன்னு தான் அங்க அர்த்தம்.
நான் ஒரு சில பேர் நம்மளோட தேவைக்காக மாத்திரமே ஆண்டவரை தேடுறவங்க அநேக பேர். அது இப்ப இருக்க காலகட்டத்துல தம் சொந்த தேவைகளுக்காக மாத்திரமே தேடுகிறவர்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வருவோம், இல்ல ஏதாவது ஒரு தேவைக்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை தேடுற ஆட்கள் இப்போதைக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆண்டவர், ஏன்னா இந்த வார்த்தை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போதே இந்த இது நடந்தது. 10 தொழுநோயாளர்களை பார்ப்போம். அங்க 10 தொழுநோயாளர்களுக்கு 10 பேருக்குமே சுகம் அடைஞ்சிருக்கு. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் திரும்ப வந்து சொல்லுவாரு, எனக்கு சுகம் அடைஞ்சிச்சுன்னு. அப்ப கூட ஆண்டவர் கேட்பாரு, அப்ப 9 பேருக்கு சரியாகலையா, மீதி 9 பேருக்கு அப்படின்னு. ஆனா மீதி 9 பேருக்கு அது எப்படி ஆச்சுன்றது வேதத்துல சொல்ல. ஆனா 50 பேருக்கும் ஆயிருக்கும். ஆண்டவர் வந்து ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கிறவர் கிடையாது, அனைவருக்கும் நிறைவா கொடுக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்ப அந்த நபர் வந்து சொல்லும் போது அது திரும்ப அவர் ஆண்டவரை பின்பற்றாரா என்னாருங்கிறது நமக்கு வேதத்துல இல்ல. ஆனா அவர் திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்றாரு. இப்ப வந்து ஆண்டவர்ட்ட இருந்து எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லாமே வாங்கிக்குவோம். அதை திரும்ப நம்ம சாட்சியா சொல்ல கூட ஒரு சில பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தயக்கமோ ஒரு ஒரு பயமோ கூட இருக்கலாம். நான் எப்படி இதை சொல்றது, இப்படி நடந்துச்சு என் லைஃப்ல, இதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு கூட சொல்றதுக்கு தயங்குவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு உண்மையான ஒரு சாட்சியை சொல்ல விரும்புறேன். நாங்க இங்க போற கத்தார் பிரேயர்ல, இமானுவேல் பிரேயர் குரூப்ல ஒரு ஃபேமிலி வருவாங்க, ஒரு தம்பதியர். அவங்களுக்கு குறைஞ்ச ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் ஒரு பேபிக்கு ஆண்டவருக்கு வேலை கிடைச்சது. அந்த குழந்தை கிடைச்சு கூட அவங்க வந்து 5 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவோம் சாட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. நான் ஏன் சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இப்பயே சொல்லிட்டோம்னா இதாயிடும், அதனால வேண்டாம்னா அவங்களுக்கு அந்த இடத்துல நம்பிக்கையும் இல்லை. ரெண்டாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அந்த பிரேயர் டீம்ல இருக்கிறவங்களாம், அவங்க வந்து ஊர்ல வந்து இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிடுவாங்க, அதனால வேணாம் அப்படின்னாங்க. சரிப்பா, உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப சொல்லுங்க, இது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதானே தவிர வேற எதுவும் கிடையாது இந்த இடத்துலன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு நான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு போய் நல்லபடியா டெலிவரி எல்லாம் ஆச்சு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பேபி வந்து பிறக்கும் போதே ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துச்சு அந்த பேபிக்கு. அது யாருக்கும் தெரியாது, ஒரு சில பேருக்கு மட்டும் பர்சனலா சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நாங்க சொல்லும் போதே என்னோட கணவரும் நானும் அநேக நேரம் பேசி நாங்க அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், இது மாதிரிலாம் சரியாயிடும், விசுவாசத்தோட இருங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா அவங்க ஒவ்வொரு டைமும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது இங்க உள்ளது எப்படின்னா, ஃபைல் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம மறந்தாலும் இங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க மறக்க மாட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து முன்னாடியே 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து அவங்க அந்த செக்அப் பண்ணுவாங்க. 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அவங்க செக்அப் பண்ணும் போதெல்லாம் போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்களை சொல்லி புலம்புவாங்க, நிறைய புலம்புவாங்க, முறுமுறுப்புவாங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லி அவங்க முறுமுறுப்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் குழந்தை கொடுத்தும் இப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு. இல்லப்பா, இது பெரிய சாட்சியா வந்து நிற்கும் சிஸ்டர், நீங்க விசுவசிங்க சொல்லி நாங்க நிறைய விஷயம் அந்த இடத்துல ஆண்டவரை என்னெல்லாம் எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி எங்களுக்கு சாட்சியா நிப்பாட்டினவரை, எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி எங்களை விசுவாசத்துல வளர்த்தாரோ அதெல்லாம் நானும் என் கணவரும் சொல்லுவோம். ஆனா அவங்க அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆனா அவங்க ஏத்துக்கல. இப்ப ஆண்டவருக்கு வேலை, இப்ப அவங்க வெக்கேஷன் போயிருக்கும் போது அங்க ஒரு செக்அப் பண்ணிருக்காங்க டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் செக்அப் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க ஃபுல்லா குணமாயிருச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆண்டவர் வந்து அது ஒரு ஒரு உறுப்பு, ஒரு கிட்னி, அந்த பேபிக்கு வந்து 2 கிட்னி இருக்கும்ல பொதுவா எல்லாருக்குமே, ஒரு கிட்னி மட்டும் வளராம இருந்துச்சு, ஒண்ணு மட்டும் தான் அது ஃபார்மா இருந்துச்சு. அது நாளடைவுல வளர்ந்துரும் அப்படின்ட்டுன்னு டாக்டர் சொன்னோன்னது அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புறாங்க. அப்ப என்ன, அவங்க அந்த உயிருள்ள வார்த்தையை நம்பல, கொடுத்த அந்த இறை வார்த்தையில அந்த இடத்துல மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. அன்னைக்கு டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நான் இந்தியாவில் இருக்கும் போது எங்களுக்கு கால் பண்ணாங்க, இது மாதிரி சரியாயிடுச்சு, ஆண்டவருக்கு பேர் சரியாச்சு, எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க டாக்டர், வளர்ந்துருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது சாட்சி சொல்லுங்க, நீங்க போற அவங்க ஏற்கனவே இந்தியாவில் ஒரு ப்ரேயர் டீம்ல இருக்காங்க போல, அந்த டீம்ல வேணுமா சொல்லுங்க அப்படின்னாலும் அவங்க அங்கேயும் சொல்லல, இங்கே வரவங்கள்ட்ட இங்கேயாவது சொல்லுங்கன்னா இல்லை. ஏன்னா அதே பதில் தான், ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் இங்க இருக்கிறாங்க, என் பிள்ளை இந்த மாதிரி பிறந்துச்சு, இதை மாதிரி சொல்லிடுவாங்க, மற்றவங்க சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அதை சொல்லவே இல்லை. அவங்க மறைமுகமாவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. இது எதுக்கு இந்த சாட்சியை சொல்றேன்னா பாருங்களேன், அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த சிஸ்டர் வந்து 10 வருஷமா கஷ்டப்பட்டு குழந்தை ஆண்டவர் அழகா அருமையா கொடுத்துருக்காங்க. அதுலயே நம்ம இன்னும் ஃபெய்த்தோட வரணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வரணும். அதை குறிச்சு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருப்பாரு என்ன ஏதுனே தெரியாம அவங்க அதுலயே முறுமுறுத்து இது பண்ணி கடந்த 3 வருஷமா அப்படி இருந்தாங்க. இப்ப டாக்டர் கொடுத்த ரிசல்ட்டை வச்சதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை வெளியில சொல்ல முடியல. ஏன்னா இது ஒரு காரணம்.
அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம தேவையானதை மட்டும் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் எனக்கு செஞ்சது அவரோட நாமத்தை தான் நம்ம மகிமைப்படுத்த போறோங்கிறது அந்த தம்பதியருக்கு இன்னும் தெரியல. பிரைஸ் தி லார்ட். இதுக்காக தான் நான் இந்த சாட்சியை சொல்ல வந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னென்னலாம் உரிமையா அவங்க கேட்டாங்க, என்னெல்லாம் இது வேணும்னு கேட்டாங்களே தவிர, ஆனா அது திரும்ப கிடைச்சிருச்சு, நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு இப்ப இல்ல அப்படின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை வெளிப்படையா சொல்லல. அப்ப நம்ம தேவைக்காக மாத்திரமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுற ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஆட்களுக்கு தான் அந்த ஆத்தும அறுவடைங்கிறது இன்னும் வேணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆண்டவர் அப்ப இப்படியாப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நான் திரும்ப ஆண்டவரை பத்தி நான் சொல்ல வரணுமானா எனக்கு தோணுச்சு, எனக்கு என்னோட பர்சனலா எனக்கு தோணுச்சு, திரும்ப எப்படி நம்ம இவங்களை பிரேயருக்கு இது பண்றது, என்ன சொல்றது, ஆண்டவர் நாமத்தை இவங்க சொல்லலையே, இது மகிமைப்படுத்தலையே அப்படின்னு. அப்பதான் நான் உணர்ந்தேன், எனக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ், இந்த மெசேஜ் மூலதான் நான் உணர்ந்தேன். அப்ப அன்பு வந்து நம்ம அவங்க மேல இது பண்ணக்கூடாது, அவங்க மேல இது பண்ணக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு இருந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் அந்த தம்பதியரை பார்த்து திரும்பவும் பேசியிருப்போம், திரும்பவும் சொல்லி இருந்திருப்போம். அப்ப நம்ம ஆண்டவர் மேல இன்னும் அதிகமா நம்ம இருக்கணும். எத்தனை ஆத்மாக்கள் எப்படி இது பண்ணாலும் நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடக்கூடாது. அந்த அன்பின் நிமித்தமா அந்த ஆத்துமாக்களை தேடி பார்த்து திரும்ப இன்னும் ஆண்டவருடைய அன்பை நம்ம இன்னும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வார்த்தை மூலமா எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஜீசஸை பின்பற்றி ஜீசஸுக்கு என்ன வேணும்னு தேடுறவங்க இப்ப இருக்க நாட்கள்ல ரொம்ப குறைவா இருக்குது. நமக்காக மாத்திரமே தேடுறோமே தவிர ஆண்டவருக்காக என்ன வேணும் ஏது வேணும் நம்ம கேட்கல. நம்ம செய்யறோம். நம்ம எப்படியாப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களை நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த தம்பதிகளை பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு சமயம் ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அவ்வளோ நாள் நாங்க பேசியிருக்கோம், அவ்வளோ இறைவார்த்தை கொடுத்துருக்கோம், மெசேஜ் நம்ம சகோதரர் நம்ம கொடுத்ததெல்லாம் கொடுத்துருப்போம், எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அதை வெளிப்படையா சொல்றதுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம். இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு அப்ப நாம இன்னும் நம்ம வளரணும், அப்ப இன்னும் நம்ம ஆழமா இருக்கணும். நான் பார்த்தேன், நான் அவங்களதான் பார்த்து குறைய நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்ப நம்ம கொடுத்த எஃபர்ட் வந்து சரியில்லை போல. அப்ப ஆண்டவர் மேல உள்ள அன்பு நமக்கு இன்னும் ஆழமா இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஆழமா நம்ம அவங்களுக்கு சொல்லி இருந்திருப்போம் அப்படிங்கறதான் நாங்க நினைச்சேன். இந்த இடத்துல நம்ம பவுல பார்க்கலாமா? பவுல் எப்படி சொல்றாரு எடுத்து வாசிப்போம். திருத்தூதர் பணி 22:10. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சிஸ்டர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல், நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். ஆமென். பாத்தீங்களா பவுல் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் அவர் அங்க போகும்போது அந்த வெளிச்சத்திடம் ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ துன்புறுத்தி இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே இல்லை. எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சேன், அவங்க சொன்னாங்க தான் நான் செஞ்சேன், நாங்க எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே அவர் பண்ணல. உடனே நான் என்ன செய்ய வேண்டும் தான் கேட்கிறார் பவுல். இது போல நாம கேட்கிறோமா? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இவ்வளவு இது கொடுத்துருக்கீங்களே, எத்தனை இதை கற்றுக் கொடுத்துருக்கீங்களே, நான் என்ன செய்யறேன்? நம்ம எத்தனை பேர் நம்ம இது மாதிரி கேட்டிருக்கிறோம்? கேட்கறது இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய செயலினால அல்ல, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் நமக்காக செய்து விட்டார் என்ற நம்பிக்கையினாலதான் நம்ம ஒவ்வொருவரும் மோட்சத்துக்கு போகிறோம். ஆமென். நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? பவுலை போல எல்லா சூழ்நிலையிலும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜீசஸ் வந்து அவரோட சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்கவில்லை என்றால் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு பிடித்தமானது எதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறது தான் அவருக்கு பிடித்தமான ஒன்று. அவருக்கு ஈடான அந்த ஒரு அன்புக்கு ஈடானது அது மட்டும்தான். அவர் எதிர்பார்த்தது அது மட்டும்தான், வேற எந்த உதவும் கிடையாது. கோயில போய் மொட்டை அடிக்கிறது, நம்ம இத்தனை நாள் பாஸ்டிங் இருக்கிறது, இந்த பொருத்தனை செய்யறது, அந்த பொருத்தனை செய்யறது, அதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதோட நம்மளோட மன திருப்திக்காக நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் முழுமையா எதிர்பார்க்கறது அழிந்து போற ஒரு ஆத்மாவே ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதுதான் அவருடைய அன்புக்கு நம்ம கரெக்டான ஒரு இதா கொண்டு வர முடியும். நான் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தேன்னா, அந்த அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஆண்டவருக்குள்ள ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியும். எத்தனை தடவை நான் விழுந்திருந்தாலும் ஆண்டவர் மேல வச்ச அந்த அன்பின் நிமித்தமா அந்த அழிவுல போகின்ற அந்த ஆத்மாக்கிட்ட, நரகத்து போகின்ற அந்த ஆத்மாவுக்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லி ஆண்டவரை ஒரு இடத்துல என்னால சந்தோஷப்படுத்த முடியும். எப்படியாப்பட்ட அந்த அன்பு? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்கு என்னங்கிற அந்த அன்பு வந்து ஒரு கணவனுக்கு என்ன தேவை, என்ன வேணும், எப்படி இருந்தா அவருக்கு பிடிக்கும், எப்படி சாப்பிட்டா பிடிக்குங்கிறது நம்ம பார்த்து பார்த்து செய்வோம்.
நம்ம இன்னைக்கு எல்லாருமே சகோதரியா இருக்கனால நான் அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அதே போல நம்ம பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்னங்கிறத இன்னும் அதிகமா பார்ப்போம். கணவனாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க. நம்ம பிள்ளைங்கும் போது இன்னும் அதிகமா பார்த்து நம்ம எடுப்போம். அந்த பிள்ளைகளுக்கு தாய்க்கும் உள்ள அந்த அன்பின் நிமித்தம் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நாம வைக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, எந்த ஆத்துமாட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது நம்மளை உறுத்தி கொண்டு அவர்களுக்காக நாம செய்யறது மாதிரியே நம்ம ஆண்டவருக்காக அவங்க செய்யறது அவங்க இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம ஆண்டவருக்காக செய்கிறோம் அப்படிங்கறது தான் நாம போகணும். இந்த சந்தோஷம் எல்லாமே அவரோட சந்தோஷத்துக்காக தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஆமேன். அப்படின்னு நம்ம எடுத்து போகும்போது நமக்கு அது ஒரு பெரிய பாரமாவோ ஒரு குறையாவோ ஒரு கஷ்டமாவோ தெரியாது. இந்த ஆத்மாக்கு நான் இவ்வளவு சொன்னேனே இவ்வளவு பண்ணேனே ஆனா இன்னமும் இவங்க இப்படித்தான் இருக்கிறாங்களே அப்படி அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வராது. ஏன்? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்க அன்பு அந்த அந்த அளவுக்கு அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரு வந்து நற்செய்தி பண்ணணும்னா திரும்ப பண்ண முடியும். வானதூதர்கள் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். ஆனா அவரு நம்மளைதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம ஒவ்வொருவரையும் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே பிதாவானவர் அவர் கொடுத்த அவரோட வேலையை அவர் செய்து முடிச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் போயிட்டாரு. மீது நமக்கு தான் சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நமக்கு தான் சொல்லியிருப்பாரு. அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை தான். கொலோசியர் 1:24 நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போமா? பவுல் சொல்கிறார், உங்களிடத்தில் எடுத்து வாசிப்போம் சிஸ்டர். கடைசி ஒரு லைன் தான், அதை நானே வாசிக்கிறேன். உங்களில் பொருட்டு நான் துன்புறுவது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. எங்க எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல ஜெயில இருந்து அந்த ஒரு வார்த்தையை அவர் எழுதுறாரு. உங்களின் பொருட்டு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன்னு. அவரு துன்பப்படுறதை நம்மனா அப்படி சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. நம்ம அந்த இடத்துல முறுமுறுப்போம், இல்லைன்னா குறை சொல்லுவோம். ஆனா பவுல் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான் அப்படிங்கிறது. எல்லா வேதனைகளையும் எல்லா துக்கங்களையும் எல்லா அவமானங்களையும் ஆண்டவர் நமக்காக சகித்து கொண்டவருக்கு ரட்சிப்பு, இந்த திருச்சபையின் ரட்சிப்புக்காகவும் மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் இந்த ரட்சிப்பை நம்ம கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த வார்த்தையை நிமித்தமா எல்லாத்தையும் நான் பொறுத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்காக கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு. நம்ம நம்ம மேல வச்சிருக்க அன்பு செய்யறவர்களுக்காக நாம என்ன வேணாலும் கஷ்டப்படலாம். ஆனா அவங்க பட்ட கஷ்டத்தை நாம முறுமுறுத்துக்கிட்டோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டம் நமக்கு அது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா அது கஷ்டமே தெரியாம நம்ம போனோம்னா அந்த அன்பு நமக்குள்ள நிலைச்சு நிற்கும். எபிரேயர் 12:2 நம்ம வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர்தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆமே. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போலவே பவுலும் இருந்தார். இந்த இடத்துல எனக்கு சொன்னோம்னா பவுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவுல் இயேசு கிறிஸ்து போலயே தான் இருந்தார். அவரு படிச்ச வார்த்தை பாத்தீங்களா? நீங்க துன்புறுவது உங்களின் மகிழ்ச்சிக்காகவே சொல்றாரு. இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? இந்த ஒரு வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வரணும்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அவங்களுக்காக அப்படிங்கிற அந்த முழுமையான அன்பு, அதுதான் அந்த முழுமையான அன்புங்கிறது. நம்ம பார்த்த மாதிரி அந்த 10 தொழுநோயாளர்கள் லூக்கா 17:13-19 இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்துச்சு. வார்த்தை சொல்லப்படுகிறது, அவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவங்க போனாங்க. ஆனா திரும்பி வந்தது ஒருத்தர் மட்டும்தான். நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க திரும்பி வந்திருப்பாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எதிர்நோக்கு, அன்பு, நம்பிக்கை, இந்த 3இல் தலை சிறந்தது அன்பே மாத்திரம்தான் சொல்றாங்க. அப்போ கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால் மட்டுமே உண்மையான ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியும். ஊழியம் பாரமா இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா மனிதனும் கடவுளுக்கு உகந்ததுதான். எல்லா வேலையும் எல்லா ஊழியமும் ஆண்டவருக்கு உகந்ததுதான். ஆனா இந்த ஆத்ம அறுவடைங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கு நமக்கு அன்புதான் வேணும் அப்படிங்கிறது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19-22 வரைக்கும்.
1 கொரிந்தியர் 9:19-22. சிஸ்டர், நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். ஆமென். எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் பவுல் சொல்றாரு. அடுத்து லாஸ்ட் 22 பார்ப்போமா? வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரைனாலும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். பிரைஸ் எல்லாம். இப்படி ஒரு வார்த்தை எப்படி இருக்கு? ஒருத்தனை கிறிஸ்துவுக்குள்ள ஏற்று கொண்டு வரணும்னா எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னு சொல்றாரு. அதுக்கு தகுந்தாற் போல என்னை நான் மாத்திக்குவேன் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரத்துக்குன்றாரு. கடைசியான அந்த ஒரு வார்த்தை, எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் வந்துருவேன்னா என்ன அவரு ஒரு மண்ணு போல அப்படிங்கிறாரு. நான் எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு மண்ணு, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணா இவன் கடவுளுக்குள்ள வருவான், அதற்கு நான் என்ன செய்யணும், முழுமையா தரணும். அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக. கடவுள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமா தான் இந்த வார்த்தை வரும். அன்புக்கு ஈடானது எதுன்னா தன்னை தாழ்த்துவது. அன்பு என்பது என்னன்னா அதுக்கு தன்னை இழப்பது. தாழ்த்துவதுங்கிறத விட தன்னை இழப்பது. தன்னை இழந்தாதான் இப்படி ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு தம்பதியரை சாட்சியா. இப்ப நான் அவங்கள சொன்னேன், ஆனா அந்த அன்பு வந்து இயேசு கிறிஸ்து மேல எனக்கு அப்ப முழுமையா இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் முழுமையா சொல்லிட்டேன், எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு அதை நான் சொல்லி அது பண்ணேன். ஆனா அவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தமாவும் ஒரு முறுப்பும். நானும் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அவரும் சொல்லுவேன், ஆமா என்ன சொல்லல அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பேன். அப்ப அந்த இடத்துல நான் உணர்ந்தேன், அப்ப எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அன்பு இல்லை. அப்ப நான் அந்த தம்பதியருக்கு நான் இன்னும் சொல்லணும் அப்படிங்கறத தான் நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். அப்ப எனக்கு இந்த வார்த்தை எனக்கு உணரப்பட்டது. பவுல் சொன்னது, எப்படியாவது ஏதாவது பண்ணி அவங்களை கொண்டு வரணும், திரும்பவும் ஆண்டவர் அவங்கள வந்து இன்னும் அரவணைக்கணும். ஆண்டவர் செய்தது அனைத்து நன்மைக்காக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். கடவுளுடைய அன்புல நாம துன்பப்படும் போது அந்த துன்பம் நமக்கு துன்பமா தெரியாது. அந்த துன்பத்தை நம்ம வெளியில சொன்னோம்னா கடவுளுடைய அன்பு நமக்குள்ள முழுமையா செயலடையலன்னு தான் சொல்லுவோம். அப்ப உண்மையான கிறிஸ்துவ அன்பு செய்தோம்னா அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கும், அவருடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பமா இருக்கும், அவருடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கமா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். அந்த அன்பு அவங்களோட விருப்பம் தான் எனக்கு, என்னுடைய அன்பு தான் அவங்களுக்கு அப்படின்னு. ஆதியில உள்ள அன்பு நம்ம ஆண்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து 2005 வந்தேன் மேரேஜுக்கு முன்னாடி. நான் அப்ப இருந்ததை விட இப்ப கம்மியா இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா அப்பெல்லாம் வெளியில போகல, வீட்டுக்குள்ள இருந்தே தான் பண்ணுவோம். அப்ப ஆதியில உள்ள அன்பு இப்ப இருக்கான்னு பார்த்தேன்னா என்ன, நான் பரிசோதிச்சு பார்த்தேன்னா எனக்கு கம்மி தான். ஏன்னா நான் அப்பெல்லாம் நிறைய பாஸ்டிங் போடுவேன், நிறைய இது பண்ணுவேன். அதிகமா நிறைய ஜனங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் நான் பேசுவேன். வேற யார்ட்டையும் அதிகமா நான் பேசிக்க மாட்டேன். என்னோட ஆண்டருக்குள்ள நான் வந்த புதுசுல அப்படி ஒரு லைஃபை தான் நான் வந்தேன். இப்ப பார்த்தோம்னா இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னை பார்த்தா எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் விழுந்து போனேன். என்னோட குடும்ப சூழ்நிலை ஒரு பெரிய ஒரு பாரம் ஒண்ணு வந்துச்சு. அதோட மீட்டு என்னால வெளியில வர முடியலன்னு அப்போ ஒரு தடவை நான் விழுந்தேன். திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன மறக்காம திரும்ப ஜீசஸ் மினிஸ்ட்ரி வழியாக சகோதர வீட்டுக்கு போய் நான் திரும்பவும் எழுந்தேன். திரும்பவும் ஆண்டவர் எழுப்பி என்னை கொண்டு வந்தாரு. திரும்பவும் ஓடுனேன், திரும்பவும் விழுந்தேன். திரும்ப ஃபேமிலி, வேலை, பிள்ளைங்க, +2 அது இதுன்னு சொல்லி அதனால நான் கீழே விழுந்தேன். இது எதுக்கு இப்ப சொல்றோம்னா, ஆதியில உள்ள அந்த அன்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நானும் பவுல போல சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தையை. ஆதியில உள்ள அந்த அன்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பவுல போல நானும் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி. அதுதான் அந்த ஆதியில உள்ள அன்பு நம்ம கிட்ட இருக்கா? அப்போ ஓடணும், தூக்கி எறிஞ்சு தெறிக்கடிச்சு ஓடணும். எங்க பிரேயர் கூப்பிட்டாலும் போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீசஸை தெரிஞ்சுக்கணும். அது சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, ஆர்சியா இருந்தாலும் சரி, ஜீசஸை நான் தெரிஞ்சுக்கணும். என்ன உருவாக்குனவர், என்ன கண்டு கொண்டவர், அவரை நான் தெரிஞ்சுக்கணும் தான் நான் போவேன் அப்பெல்லாம். அதாவது நான் மேரேஜுக்கு முன்னாடி சொல்றேன், அவங்கள தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் அன்னை மரியாதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். போவேன், அவங்களையும் கேட்டுக்குவேன், இவங்களையும் கேட்டு போவேன். ஆண்டவருக்காக ஓடுனேன் நான். ஆனா இப்ப வந்து எனக்கு இது போதும்,
இதுதான் என்னால முடியுது, இதுக்கு மேல என்னால முடியல. ஏன் என்னோட பிள்ளைகள், என்னோட குடும்பம், என்னோட ஃபேமிலி, நான் அதை பார்க்கணும், அதை நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த அன்பு எனக்கு ஆண்டவராக அப்பா எனக்கு அதெல்லாம் குறைகிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நான் வச்சிருக்க அன்பு குறையுது அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் சொல்றது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் ஆன புதுசுல ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதுவும் லவ் மேரேஜ்னா சொல்லவே வேண்டாம், இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே குறையும். நான் லவ் மேரேஜ் தான் பிரைஸ் எல்லாம். அதனால நான் ஒரு என்னதான் பத்தி நான் சொல்றேன். அப்போ ரொம்ப இதா இருக்கும். இப்ப வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனா கூட, மெசேஜ் அனுப்புனியா அப்படின்னு கேட்பாங்க. போன் பண்ணியா, நான் பார்க்கலையே, மறந்துட்டேனே. சரி நீதான் அனுப்பிச்சிருப்ப, என்ன இதுதானே அனுப்பிச்சிருப்ப அப்படின்னுவாங்க. இந்த மாதிரிதான் இருக்குது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு. ஆரம்பத்துல வந்து தேடி தேடி போவோம், தேடி தேடி பண்ணுவோம். அப்பெல்லாம் லெட்டர் தானே, போனு மெசேஜ் எல்லாம் கிடையாது. லெட்டர் வரதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் ஆனாலும் வெயிட் பண்ணி வாங்கி பார்த்து பிரிச்சு படிச்சுட்டு அதை பத்திரமா சேஃப்டியா வைப்போம். இப்ப நம்ம அனுப்புற மெசேஜை பார்க்க கூட டைம் இல்ல, அனுப்புனியான்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கறாங்க. இது என்னோட லைஃப்ல நடந்தது சொல்றேன். அந்த மாதிரி. அப்ப இதுல என்ன இருக்கு, அன்பு குறைவு. நம்ம கூட தானே இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க தானே, பேசிக்கலாம், பாத்துக்கலாம். அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலையும் நம்ம வச்சிருக்கிறோம். ஆரம்பத்துல அந்த ஆதி அன்பு, அததான் ஆண்டவர் கேட்கிற. அந்த ஆதி அன்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர், எத்தனையோ ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கலாம். நமக்கு இன்னைக்கு ஜீசஸ் மினிஸ்டர் 100 பேர் இருக்கிறவங்க 1000 பேர் நேரம் வந்திருக்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் வரணும்னு கிடையாது. என்னோட இது அப்படிதான். நான் இந்த இடத்துல உண்மையா பகிர்ந்துக்கிறேன். இயேசு கிறிஸ்த பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுதான். அது நீ எங்க வேணாலும் போ, எந்த சபைக்கு வேணாலும் போ, எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போ. ஆனா உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்கிட்டதான் விடுதலை. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும்தான் என்னோட நோக்கம். அப்ப அதுக்கு நான் இன்னும் இருக்கிறேன்னா இல்ல. ஏன்னா இந்த தடவை நான் வெக்கேஷன் போய் பார்க்கும்போது நிறைய பேர் மாறி இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தான் நினைச்சு பிடிச்சு போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு மனமாற்றம் இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்படியேதான் இருக்கிறாங்க. இங்க பிரேயர் டீம்னா போறாங்க, இங்க நற்செய்தி கூட்டனா போறாங்க, அங்க போறேன்னா அங்க போறாங்க, இதுல எல்லாத்துலயும் கலந்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா அங்க அன்பு இல்ல. சாதாரண ஒரு மனிதர்களுக்குள்ளே ஒரு அன்பு இல்ல, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்ப என்னங்க நீங்க ஜெபத்துக்கு போறீங்க, என்னப்பா பண்றீங்கன்னா, அங்க எல்லாம் தெரியும், 10 கட்டளை தெரியும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான். ஆனா அதை ஃபாலோ பண்றோம்னா இல்ல. ஏன்? அப்ப அந்த ஆதியில உள்ள அன்பு இல்ல, எங்க போச்சு? ஆண்டவர் நம்மள இது பண்ணாரு இல்ல, நம்மள பண்ணோம்ல. அப்ப நம்ம கிட்ட இருந்த அந்த அன்பு எங்க போச்சு? இப்ப அந்த பாஸ்டிங் எங்க போச்சு? இப்ப அந்த ஓட்டம் எங்க போச்சு? அப்ப அன்பு குறையுது. அப்ப எங்கேயும் அந்த அன்பு குறையுது. அப்ப நம்ம தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசோதிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல உதவி செய்வார். ஆமே. அப்ப ஆண்டவர் வந்து அந்த ஆதி அன்பை தான் எதிர்பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்து கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஆதி அன்புக்குள்ள திரும்பவும் கொண்டு வருவாரு. நிறைய கிறிஸ்தவர்களிடம் இப்ப குறைஞ்சிருக்குங்கிறத நான் இந்த வருஷம் நான் ஊருக்கு போகும்போதோ இல்லை என்னோட லைஃப்லயோ மற்ற என்னோட நெருக்கமான லைஃப்லயோ நான் அதை பார்த்து கொண்டிருக்கேன். நாட்கள் ஆக ஆக அது குறைஞ்சு கொண்டே இருக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த இது எல்லாமே குறையுது. ஆனா நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆண்டவருக்குள்ள இருக்கிறது தான், ஆண்டவருக்குள்ள பண்றது தான், ஆண்டவருக்காக தான் செய்யறேன், ஆண்டவருக்காக தான் பண்றேன்னு போகுது. ஆனா அந்த அன்பு இருக்குதான்னு உட்கார்ந்து ஒரு நிமிஷம் நம்ம உட்காந்து ஆண்டவரோட சமூகத்துல நம்ம உட்காந்து பார்த்தோம்னா குறைஞ்சுதான் இருக்குன்றது நம்ம கண்டிப்பா அந்த ஆவியின் மனக்கண்கள் ஆண்டவர் காமிப்பாரு. அந்த ஆதி அன்பு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரைஸ் தி லார்ட். அன்பு இல்லாம நம்பிக்கை வராது. அன்பு இல்லைன்னா நம்பிக்கை வராது. ஆனா நம்பிக்கை இல்லாம அன்பும் வராது. அன்பு இல்லாம நம்பிக்கை வருவது டேஞ்சர். அன்பு இல்லாம நம்பிக்கை அன்பு இல்லாம நம்பிக்கை வருவது டேஞ்சர். ஆனா நம்பிக்கை இல்லாம அன்பு வராது. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முக்கியமானது. நம்ம நம்பிக்கை சரியா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம செலுத்துகின்ற அன்பை வைத்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்பிக்கை ஒரு மரத்தினுடைய வேர் என்றால் அன்பு என்பது கனி. மரம் ஒழுங்கா வேர் பிடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா கனி வராது. அப்போ நம்பிக்கையை வளரணும்னா அன்பு வேணும். ஒரு மரத்திற்கு கனி அன்பு, மரத்திற்கு வேறு நம்பிக்கை, மரத்திற்கு விதை இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தைன்னா இறைவார்த்தை தான் விதைங்கிறது. அப்ப அந்த இறைவார்த்தை என்ற விதையை விதைச்சு நம்பிக்கை என்ற வேறு விழும்போதுதான் மரம் செடி வளர்கிறது. நம்ம விதைச்ச விதை நல்ல விதையா, அது ஒழுங்கா வேர் பிடிக்குதா, ரெண்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். மெயினா
தண்ணி எது? ஆவியானவர். நம்ம பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்ம பர்சனல் லைஃப், நம்ம பர்சனல் பிரேயர்ல ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து நம்ம அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில இப்ப நம்ம கடந்த நாட்கள் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற பரவச பேச்சில பேசி ஆண்டவருடைய அபிஷேகத்தை முழுமையா பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா தேவையான இறைவார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த தண்ணீர் ஊற்றப்படும், இறைவார்த்தை அவங்க உள்ளத்தில் விதைக்கப்படும் போது அந்த மரம் வளர்ந்து கனியா மாறும். வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வேர் துளிர் விட்டு கனிகள் தரும். தண்ணீர் ஊற்றதான் அந்த மரம் வளரும். மரம் வளர்ந்து கனிகள் கொடுக்கப்படும். அந்த கனிகள் தான் பரிசுத்த ஆவியின் கனிகள். அன்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, அதுதான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியுடைய கனிகள். அப்போது அன்பு செயல்படும் போது நம்பிக்கையும் சேர்ந்து நமக்கு வரணும். நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பு மாத்திரம் இல்ல, நம்பிக்கை நமக்கு முக்கியம். கலாத்தியர் 5:6 எடுத்து வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு ஏற்பான எவ்வயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கையே இன்றியமையாதது. கடைசி அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கும். அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. ஆமென். அப்ப அன்பு இல்லைன்னா நம்பிக்கை இருக்காது. அப்ப நமக்கு அன்பு இல்லைன்னா நம்பிக்கை இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லப்படுது. அப்ப கடவுள் நாம் நிலைத்திருக்க முடியாதுன்னு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. ஆத்தும அறுவடைக்கு பழைய ஏற்பாடுல நம்ம எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாடுல எடுத்தோம்னா நம்ம நினிவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்பிச்சுட சொன்னாரு. யோனாவை அனுப்பிச்சுடும் போது அவருக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு நம்பிக்கை. நமக்கு அடிக்கடி சகோதரர் இதை சொல்லுவாரு. அதனால நான் இந்த வார்த்தையை அதிகமா எடுக்கிறேன். யோனா அவருக்கு அதிக நம்பிக்கை இருக்கும். அவர் போய் நினைவேக்கு சொன்னோம்னா ஜனங்கள் திருந்திருவாங்க, மாறிடுவாங்க, நம்பிக்கை இருக்கும். ஆனா அவர் அதை விட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப மனம் திரும்பி திரும்ப வருவாரு. அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் போய் நற்செய்தி அறிவிச்சேன், இந்த மக்கள் மனம் மாறுவாங்கன்ற அந்த நம்பிக்கை யோனாவுக்கு அப்ப இருந்தது. அதே போல நமக்கும் இருக்கணும் ஒவ்வொரு டைமும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம நம்பிக்கையோட அந்த விதையை போட்டோம்னா கண்டிப்பா அதை அறுவடை செய்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். மனம் மாறுவது அவர்களுடைய வேலை இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய வேலை. நம்மளுடைய இதுல நம்ம விதையை மட்டும் போடணும். ஏன்னா நம்மள்ட்ட விதை இருக்கு. ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்காரு. இறை வார்த்தைங்கிற அந்த விதையை நம்ம கையில கொடுத்திருக்காரு. பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, விதையை விதைக்கிறேன் நானே, அப்பளவோ நீர் பாய்ச்சிறான், அதை விளைய செய்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று. இந்த இடத்துல ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நாங்க இந்த வருஷம் நாங்க ஊருக்கு போயிருக்கும் போது இவரு சாந்தோம் சர்ச்சில் சீடர்ஸுங்க 12 சீடர்களோட ரத்த சாட்சி மறிச்சத போட்டோஸோட போட்டிருந்தாங்க. அது நாங்க எக்ஸிபிஷனா போட்டிருக்க மாதிரி பாக்குறோமே, போலாமேன்னு போனோம். அதை போய் பார்க்கும்போது ரொம்ப நான் கேள்விப்படுறேன். காதால கேட்கறதுக்கும் அது கண்ணால பார்த்து அந்த வார்த்தையை படிச்சு அதை நம்ம முழுசா நம்மளுடைய ஹிருதயத்துல பதிய வைக்கும் போது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஒவ்வொரு சீடர்களும் எப்படி அவங்க ரத்த சாட்சியா மறிச்சாங்கன்றது அந்த போட்டோஸோட கீழே நேமோட போட்டு வருஷத்தோட போட்டிருந்தாங்க. அப்ப அதுல பர்த்திமைன்றவரை தோலோட உரிச்சிருக்கிறாங்க. அவங்களை எப்படின்னா தோலோட உரிச்சிருக்கிறாரு அவரை. அதுக்கப்புறம் நமக்கு யோவான் சொல்றாரு, என்ன இயேசு கிறிஸ்துவ போல டைரக்டா சிலுவையில என்ன ஸ்ட்ரைட்டா பண்ணாதீங்க, என்ன தலைகீழ அரைங்க அப்படின்னு சொல்லி அவரை தலைகீழ அரைச்சிருக்காங்க. அப்புறம் தோமா பார்த்தோம்னா ஈட்டியால பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடியில இருந்து அவரை ஈட்டியால குத்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க யாக்கோபு எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்து எடுத்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நானும் ஆத்மாவை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கேன், ஓரளவுக்கு கொண்டு தானே வந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சாட்சி அவங்களெல்லாம் அந்த போட்டோஸ் அந்த பேரெல்லாம் பார்க்கும்போது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கடுகளவு கூட நம்ம செய்யலன்னு தான் தோணுச்சு. அது தோலோட உயிரோட உரிக்கிறதுனா எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டை ஒரு கோழியை பிரிச்சா கூட நம்ம அந்த சுடு தண்ணியை ஊத்தி விட்டு அது இறந்ததுக்கு அப்புறம் தான் உரிப்பாங்க. ஆனா அவருக்கு எப்படின்னா அந்த பர்த்திமைன்ற அந்த சீடருக்கு எப்படின்னா உயிரோட அவரோட தோலை உரிச்சிருக்கிறாங்க. அது அப்படியே அந்த போட்டோஸோட அந்த இதோடய போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஹால்ல இருந்து என்னால கொஞ்ச நேரம் வரவே முடியல. என்னோட குற்ற உணர்வு தான் அதிகமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணினேன்?
நான் என்ன செஞ்சிருக்கேன், சாதாரண ஒரு 1, 2 பேருக்கு தான் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருக்கோம். அதுலயும் நிறைய ஆத்துமாக்கள் சரியா இது இல்லைன்னு அதை நான் முறுமுறுத்திருக்கேன், குறை சொல்லியிருக்கேன். இவங்க இப்படிதான் அப்படின்றது நானே டிசைட் பண்ணி இருந்திருக்கிறேன். ஆனா இங்க இவங்க ஆண்டவருக்காக எப்படியாப்பட்ட ஒரு இதை செஞ்சிருக்கிறாங்க. அதுல யோவான் சொல்ற முதல்ல யோவானை போட்டு எண்ணெயில போட்டு இது பண்றாங்க. அப்பயும் அவர் சாகலைன்னு சொல்லிதான் திரும்ப அவரை சிலுவையில அறையிறாங்க. சிலுவையில அறையும் போது யோவான் சொல்றாரு, என்னை இயேசு கிறிஸ்துவ போல ஸ்ட்ரைட்டா பண்ணாதீங்க, என்னை தலைகீழா பண்ணுங்க, அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவங்களாம் எப்படியாப்பட்ட ஊழியம் பண்ணிருக்காங்க, நான் இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல உணர வச்சாரு. அப்ப நாம அவளை போல இந்த வார்த்தையை சொல்லுவோம். நம்ம விதையை மட்டும் போடுவோம். ஏன்னா விதையங்கிற இறை வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது ஆண்டவர் கண்டிப்பா நீர் பாய்ச்சுவார். யார் மூலியமா, அப்போலோ மூலியமா யார் மூலியமா நீர் பாய்ச்சுவாரு. அதை விளைய செய்கிறதே ஆண்டவர். அந்த நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு ஆத்மங்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்க இறை வார்த்தையை, கற்றுக்கொண்ட இறை வார்த்தையை நம்ம முறுமுறுக்காம, குறை சொல்லாம, ஆண்டவர் மேல வச்சிருக்க அன்பின் நிமித்தமா, அந்த நம்பிக்கை நிமித்தமா நாம் தொடர்ந்து ஆண்டவருக்காக பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி அப்படியே பிரேயரோட முடிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. பிறரை மற்ற ஆத்மாக்களை ஆண்டவர்களை எப்படி கொண்டு வருவது என்று சொல்லி அப்பா இன்று நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. பவுலை போல என்னுடைய இயேசு கிறிஸ்துவை போல நான் நிற்க அப்பா எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. அப்பா அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் அசால்ட்டா கேர்லெஸ்ஸா நாங்க இருந்தோமோ அந்த இடத்துக்காக, அந்த நாட்களுக்காக, அந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அதிகமா உமக்காக நாங்கள் ஓட கிறிஸ்துவை வெளிக்காட்டக்கூடிய பிள்ளைகளா நாங்கள் இன்னும் அநேக பேர் நாங்கள் எழும்ப அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எதிராக எப்படியாப்பட்ட ஒரு போராட்டங்கள், சோதனைகள், பலவீனங்கள் வந்தாலும் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேல் நான் வச்சிருக்க அந்த அன்பு உண்மையான அன்பு என்று நான் காட்டி உமக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரியா நான் நின்று உம்மோடு கூட நான் பயணிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Amen.